அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்ன? அது காலேஜ்லயே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். என்ன? அஹ், இன்னைக்கு நீ காலேஜ்ல இருந்து வந்துட்டு இருந்தல்ல, ஆமா. அப்ப நீ பாக்கறதுக்கு செம்ம அழகா இருந்த. உன்னை அப்பவே கட்டி புடிச்சு முத்தம் கொடுக்கணும் போல இருந்துச்சு. ஆனா ஏய், பப்ளிக்ல. திருந்தவே மாட்டியா? உனக்கு வேற எதுவுமே யோசிக்க தெரியாதாடா? ஹலோ, ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ. சண்டை நேருக்கு நேரா போடுறதெல்லாம் போர் அடிச்சிருச்சு. ஃபோன்ல போடுவோம், அப்பதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவது இருக்கும். ம். ஆ? என் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் குறைச்சிட்டு மெசேஜ் பண்ணுங்க. என்ன லுக்கு? வாட்டியா? டிவோர்ஸ் வேண்டாமா? ஆ. எனக்கையாவது பேசிட்டு ஒளர். யாரோ யாரவளோ உதித்தான் செல்வளோ ஏதோ தேவதையோ எதிர்கால காதலியோ நீங்கி போன இந்த ஞாபகம் ஞாபகம் நாளை சேரும் இந்த நாடகம் இந்த நாடகம் அடர்காட்டி என்ன ரிப்ளைய காணோம்? ஆ? ஓ, தூங்கிட்டாளா? நல்ல வேலை பார்க்கல. பார்த்திருந்தா நமக்கு இந்த ரூம்லயே பாட கட்டியிருப்பா. எதுக்கும் டெலிட் பண்ணி விட்டுருவோம். காலையில பார்த்துக்கலாம். குட் நைட். குட் நைட்மா. அந்த பயம் இருக்கட்டும். ம். கார்த்தி, கார்த்தி, ஆ? என்னடா சுட சுட டீ வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? என்ன? அது ஐயோ மறந்துட்டேன். இதோ குடிக்கிறேன், ஒரு நிமிஷம். ஏய், அதை ஏன்டா குடிக்கிற? அதை இப்ப குடிக்கிறது ஒண்ணுதான், குடிக்காம இருக்கிறது ஒண்ணுதான். நான் வேற டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஆமா, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? அது பொட்டிக் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, ஆமா, அதுக்கு அப்பா கிட்ட தான் பணம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணேன். அதான் தெரியுமே. அதுக்கு என்னடா இப்போ? இல்லத்த, அது இப்போ ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருக்கு. லாஸ்ட்லயா? நான் இது வரைக்கும் போட்ட சரக்கே சுத்தமா விற்க முடியல. அவ்வளோ ரூபாய் கொடுத்து கடையை வேற எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலத்த. கார்த்தி, என்னடா நீ ஜவுளி பிசினஸ் பண்ற குடும்பத்துல பிறந்துட்டு இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே நீ இப்படி உடைஞ்சு போயிடுவியா? தொழில லாப நஷ்டம் எல்லாம் இருக்குதாண்டா செய்யும். அண்ணெல்லாம் எவ்வளவு நஷ்டத்தை பாத்துருக்கு தெரியுமா? அதுக்கே அது அப்படியே ஊஞ்சு போய் உட்கார்ந்திருந்தா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுமா? நீயே சொல்லு. இதுக்காக தானே நீ ஃபாரின்ல எல்லாம் போய் படிச்ச. அப்புறம் என்ன? தோக்குறது விஷயமே இல்ல கார்த்தி. தோத்த இடத்துல நாம எப்படி ஜெயிச்சு எழுந்து நிக்கிறோங்கிறது தான் பெரிய விஷயம். புரிஞ்சதில்ல? நீ கவலைப்படாத. இப்போ உனக்கு என்ன வேணும்?
அத்த, இது கடையை நடத்துறதுக்கே பணம் இல்லை. ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்கவும் சுத்தமா பணம் இல்லை அத்த. அதெல்லாம் சரி பண்ண இன்னும் அமௌண்ட் தேவைப்படுது. கடையை இம்ப்ரூவ் பண்ண நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். அதுக்கும் நிறைய சப்போர்ட் தேவைப்படுது அத்த. ஏண்டா இதுக்காடா நீ இவ்ளோ யோசிச்சுட்டு இருக்க? அப்பா கிட்ட போய் பேசுனீனா அவர் உனக்கு நல்ல ஐடியாவா சொல்ல போறாரு. இந்த பிசினஸ்ல அவருக்கு தெரியாததா? கார்த்தி, நீங்கெல்லாம் நல்லபடியா ஜெயிச்சு சொந்த கால்ல நிக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை வளர விட்டு அவர் ஒதுங்கி நிக்கிறாரு. கார்த்தி, அண்ணனுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடா. அவர்கிட்ட கேளு, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கொடுப்பாரு. ஆ, சரிங்க அத்த. கார்த்திக், சொல்லுங்க அண்ணி. இத நான் சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல. ஆனா என் மனசுக்கு சொல்லணும்னு தோணுது. பரவாயில்ல, ஓகே, சொல்லுங்க. இல்ல, நீங்க பிசினஸ் தனியா பண்றேன்னு தானே சொன்னீங்க. அதுக்கு வீட்ல இருக்கிற எல்லாரும் ஓகே சொன்னாங்க. உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டும் பண்ணாங்க. உங்க மேல இருக்க நம்பிக்கையில நீங்க ஜெயிச்சு வருவீங்கன்னு எந்த கேள்வியுமே கேட்காம இருந்தாங்க. இப்போ இவ்ளோ பெரிய லாஸ் ஆயிடுச்சு. நடத்த முடியலன்னா எப்படி கார்த்தி? ஆக்சுவலா நீங்க இப்படி ஃபீல் பண்ணிலாம் உட்கார கூடாது. நீங்க தான் அதை எப்படி லாபகரமா கொண்டு வர்றது, இந்த பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்னு யோசிக்கணும். அது உங்க பொறுப்பு. அதை விட்டுட்டு மாமா கிட்ட போய் உதவி கேக்குறது, திரும்ப அவர்கிட்ட பணம் கேக்குறதெல்லாம் எனக்கு சரியா படல கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்படி பண்றது ஒரு பிசினஸ் மேனுக்கு அழகில்ல. ஹெல்ப் பண்ண மாமா இருக்காருன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் உங்களால எப்பவுமே முன்னேற முடியாது. கடைசி வரைக்கும் அவரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க முடியும். அண்ணி, பிசினஸ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? கார்த்தி, கார்த்தி, அத்த, ஒரு நிமிஷம் இருங்க. ஏதோ சின்னதா தோண்டு போய் உட்காந்துட்டா நீங்களா அட்வைஸ் பண்ண வந்துருவீங்களா? சரி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா? அப்ராட்ல பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வந்தவன் நானு. பிசினஸோட ஒவ்வொரு நுணுக்கமும் தெரியும் எனக்கு. சாதாரண ஆட்டோ டிரைவர் ஃபேமிலியில பிறந்துட்டு பிசினஸ் பத்தி எனக்கெல்லாம் கிளாஸ் எடுக்காதீங்க. இங்க பாருங்க, உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. இந்த மாதிரி தேவையில்லாம என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிடாதீங்க. என்னடா பின்னத்த என்னமோ இவங்க கையில இருந்து பணத்தை அள்ளி கொடுக்கற மாதிரி அட்வைஸ் பண்ண வந்துட்டாங்க. நான் என்ன இவங்க பணத்தையா கேக்குறேன்? என் ஃபேமிலில இருந்து என் அப்பா கிட்ட இருந்து பணத்தை கேக்குறேன். இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அது இல்லத்த, அப்பாவோ அண்ணனோ சொல்லியிருந்தா கூட நான் கேட்டிருப்பேன். இவங்களா எனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லத்த. இவ காரணம் இல்லாமலே பிரச்சனை பண்ணுவா. இப்போ இவ்ளோ பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு. இன்னும் ராகவனை தூண்டி விட்டு என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியலையே. கடவுளே, ஏன்பா இப்படி சோதிக்கிற? இன்னைக்கு இது போடலாம். ஐயோ பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு, ஓ ஓ பெண்ணே, ஐயோ பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு. கண்மணி, கண்மணி என்னாச்சு? எது கழுகுற? கண்மணி சொல்லு கண்மணி, என்னாச்சு? ஏய், அழுதுட்டு இருக்க, ஒண்ணு இல்லைங்கிற, என்னாச்சு? ஏய், எது கழுகுற? என்கிட்ட சொல்ல புரியா இல்லையா? என்னாச்சு? வேண்டாங்க, விடுங்க. அழுகிறதுக்குன்னே பிறந்திருப்பேன் போல, அதான் அழுதுகிட்டே இருக்கேன். என்ன பேசிட்டு இருக்க நீ?
என்ன மறைக்கிற? என்ன ஆச்சு சொல்லு. அம்மா ஞாபகம் வந்துருச்சா? ஆ? அப்புறம் என்ன ஆச்சு? ஏற்கனவே உங்க சின்ன தம்பியோட உங்களுக்கு சண்டை. இத வேற நான் சொல்லி அண்ணன் தம்பிக்குள்ள நான் எந்த பிரச்சனையும் உண்டு பண்ண விரும்பல. நாளை பின்ன எல்லாரும் என்னதான் தப்பா சொல்லுவாங்க. வாழ வந்தவ குடும்பத்துல இருக்கிற அண்ணன் தம்பிங்களை பிரிச்சுட்டான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? நான் பொறுத்துக்கிறேங்க, பரவாயில்ல. இங்க பாரு, அழாத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னன்னு மட்டும் சொல்லு. என்ன ஆச்சு? மாறதா பிரச்சனை பண்ணானா இல்ல சண்டை கண்ட போட்டானா? சொல்லு. இப்பவே போய் கேக்குறேன் அவனை. என்ன பண்ணா? அவர்லாம் எதுவும் சொல்லலைங்க. அப்புறம் என்ன ஆச்சு? உங்க மூத்த தம்பிதாங்க. கார்த்தி சொன்னானா? சொல்லு கண்மணி. அவன் என்ன பண்ணா? அவெல்லாம் எடுத்தறிஞ்சலாம் பேச மாட்டானே. பாத்தீங்களா, நீங்களும் உங்க தம்பியை எவ்வளவு நம்பிட்டு இருக்கீங்க. இப்ப நானே அவரை தப்பா சொல்ற மாதிரி இருக்கு. வேண்டாங்க, என்ன விட்டுருங்க. இல்ல, நான் அவன் அப்படி சொல்ல மாட்டான்னு தான் சொன்னேன். நீ சொல்றத நம்ப மாட்டேன்னு சொன்னானா? என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. என்ன ஆச்சு? கடையில உங்க சின்ன தம்பி என்ன மதிக்க மாட்டேங்கிறாரு. வீட்ல உங்க பெரிய தம்பி ரொம்ப தப்பா பேசுறாரு. அவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு ஆளாவே தெரியலங்க. அண்ணிங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்ல. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சாதாரண ஆட்டோ டிரைவர் ஃபேமிலியில பிறந்துட்டு பிசினஸ் பத்தி எனக்கெல்லாம் கிளாஸ் எடுக்காதீங்க. இங்க பாருங்க, உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. இந்த மாதிரி தேவையில்லாம என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிடாதீங்க. கிளாஸ் நானா சொன்னா அவருக்கு அசிங்கமா தான் இருக்கும். சில விஷயத்துல முன்னாடி போய் நிக்கும் போதுதான் இந்த வீட்ல மத்தவங்க நம்மள எப்படி பாக்குறாங்கன்னு தெரியுது. ஏதோ உங்க துணை இருக்கிறதுனால தாங்க என் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இல்லன்னா என் நிலைமை ரொம்ப மோசங்க. ஏதோ இன்னைக்கு நீங்க வீட்ல இருக்கிறதுனால உங்ககிட்ட சொல்றேன். நீங்க இல்லாம இருக்கும்போது இந்த மாதிரி அவமானப்படுத்திருந்தா என்னால தாங்கிக்க முடியுமாங்க? நான் யாருக்கிட்ட சொல்லி அழுவேன்? டேய் கார்த்தி, வேண்டாங்க. வான்றல. கார்த்தி, கார்த்தி, டேய் கார்த்தி, வாடா வெளியே. கார்த்தி, எங்கடா இருக்க? போச்சு, நீ நிதானமா இரு. என்னங்க? நில்லு, நில்லு. டேய் கார்த்தி, எங்க இருக்க? கார்த்தி, டேய் கார்த்தி. நினைச்ச மாதிரியே அவன்கிட்ட போய் வத்தி வச்சுட்டாப்புல இருக்கு. இதுக்குதான் இவகிட்ட பிரச்சனை வேணான்னு சொன்னேன். இப்ப என்னெல்லாம் செய்ய காத்திருக்காளோ தெரியலையே. டேய் கார்த்தி, இப்ப வர போறியா இல்லையா? கார்த்தி, ராகவா, ராகவா, என்னடா என்னாச்சு? கார்த்தி எங்க அத்த? கார்த்தி, கார்த்தி இருக்காண்டா. கூப்பிடுங்கன்னு சொல்றல. டேய் டேய் கார்த்தி,
ஏண்டா ஏண்டா கத்துற? கூப்பிடுங்க அத்தை. கார்த்தி, கார்த்தி. வாடா வா வா. என்னடா டேய், ஏன்டா கத்துற? இவங்க யாரா? சொல்லு, இவங்க யாரு? உன் ஒய்ஃபு. உனக்கு யாரு? உனக்கு யாரா? அண்ணி. அண்ணின்னு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? அந்த உறவுக்கு என்ன மரியாதைன்னு தெரியுமா உனக்கு? டேய், இப்ப என்ன மரியாதை குறைஞ்சு போச்சு உனக்கு? பண்ணது தப்பு, அதுல குரலை வேற வசதியா நீ? என்னங்க வேண்டாங்க, விட்டுருங்க. நீ சும்மா இரு கண்மணி. அவ தப்பா என்னடா சொன்னா? நான் இல்லாத இடத்துல அவ தான் எல்லாம். நான் சொல்ல வேண்டியது அவ சொல்லிருக்கா. அதுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? உன் நல்லதுக்கு தானே சொன்னா. டேய் ராகவா, நீ சொன்னா நான் கேட்டுப்பேன். அவங்க சொன்னாலாம் என்னால கேட்டுக்க முடியாது. நீ புரியாம பேசாத. கார்த்தி, யாரா புரியாம பேசிட்டு இருக்கா? யாரா புரியாம பேசிட்டு இருக்கா? என் வைஃப்ங்கிறவ என்னுள்ள பாதி, எனக்கு சமமானவ. அவங்கெல்லாம் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களோ? அப்படி என்னடா உனக்கு பெரிய ஈகோ? டேய் சி, எனக்கு ஒரு ஈகோவும் கிடையாது. எனக்கு பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு, நான் பேசிட்டு இருக்கேன். இவங்க எப்படி எனக்கு அட்வைஸ் பண்ணலாம்? சரி, இவங்களுக்கு என் பிசினஸ் பத்தி என்ன தெரியும்? இங்க பாரு ராகவா, எல்லாம் ஒரு அளவுதான். எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டோட எல்லாரும் இருந்தா இங்க எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். என்னடா லிமிட்? என்ன லிமிட்? அவளுக்கு இந்த ஃபேமிலில யாரை பத்தி கமெண்ட் பண்றதுக்கு ரைட்ஸ் இல்லையா? அதுதானே சொல்ற? டேடே ராகவா, அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே அத்தை, இரு. பேசல. பின்ன என்ன? அவன் பேசுறதால அந்த மாதிரி தானே இருக்கு. எப்படி பேசுறான் பாருங்க. இப்படி பேசுனா நாம எதுக்கு ஒரு குடும்பமா இருக்கணும்? எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சுக்கலாம்ல. ராகவா, இங்க பாரு, ஒரு கூட்டு குடும்பம்னா குடும்பத்துல 4 பேர் நல்லதும் சொல்லுவாங்க, கெட்டதும் சொல்லுவாங்க. அதெல்லாம் யோசிச்சு ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு இப்படி தரங்கடத்தனமா பேசினா எப்படி இருக்கும்? ராகவா, கொஞ்சம் பொறுமையா இருடா. என்னத்த பொறுமையா இருக்கிறது? இதெல்லாம் நீங்களே எடுத்து சொல்ல வேண்டாமா? நீங்களே அவங்க கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. எல்லாருக்கும் என் பொண்டாட்டியை பார்த்தா இலக்காரமா இருக்குல்ல. டேய், அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. அவளை யாரும் இங்க எதுவுமே சொல்லலையே. அப்ப அவன் பேசுனதுக்கு என்ன அர்த்தம்? டேய், இங்க பார், கண்மணி கிட்ட நீ சாரி கேக்குற. டேய், நான் எதுக்குடா சாரி கேட்கணும்? சான்ஸே கிடையாது. நான் இங்க இதுல ஒண்ணும் தப்பாலாம் பேசலையே. நான் இப்பவும் அதான் சொல்றேன். என் பிசினஸ் விஷயத்துல அவங்க தலையிடுறத என்னால கொஞ்சம் கூட அலோவ் பண்ண முடியாது. இங்க பார், இப்ப நீ சாரி கேட்கல, இங்க நடக்கிறதே வேற. கேள்றா சாரி. டேய் ராகவா, விடுடா. நம்ம குடும்பத்துக்குள்ள என்னடா இதெல்லாம், விடேண்டா. டேய், என்ன அடிச்சிருவேன்னு சொல்றியா? கை நீட்டுருவேன்னு சொல்றியா? எங்க கை வை பாப்போம். கார்த்தி, பேசிட்டு இருக்காம. ஏய், நான் சொல்லிட்டேன், கேக்குதா உனக்கு? டேய், ஒண்ணும் தெரியாம பேசாத. என்ன விட்டா பேசிட்டே இருக்க. இங்க சாரி கேளு, இங்க நடக்கிறதே வேற. டேய், என்னடா? என்னடே தெரியாம பேசிட்டு இருக்காதடா. டேய், என்னடா? பேச்சு கேட்டுட்டு இருக்க. டேய், அவ்வளவுதான் மரியாதை. என்னடா இது? என்னாச்சு? எதுக்குடா அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆ? வள்ளிமா, என்னாச்சு? பிரச்சனை ஒண்ணும் இல்ல வீரா. கண்மணி, நீ சொல்லுமா. ஒன்னும் இல்ல மாமா, தப்பெல்லாம் என் மேலதான். நான் உங்க பையன் கிட்ட
அப்படி பேசிருக்க கூடாது. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி. என்னால இந்த குடும்பத்துல யாரும் சண்டை போட்டுக்க வேண்டாம் மாமா. ஏமா என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தானே கேட்டேன். நீ எதுக்கு அதுல இருந்து விலகி போற? அம்மா விஷயம் என்னன்னு சொல்லுமா. ஒண்ணும் இல்ல மாமா. கார்த்திக் தம்பி பொட்டிக் பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சுன்னு புலம்பிட்டு இருந்தாரு. உங்ககிட்ட பணம் கேட்கலான்னு பேசிட்டு இருந்தாரு. அதுக்கு நான் பிசினஸ் நீங்க தனியா தானே பண்றீங்க, நீங்க தான் உங்க சொந்த கால்ல நிக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் அத நீங்க தான் தனியா சமாளிக்கணும். மாமாவை எப்பவுமே நம்பிட்டு இருந்தா அப்புறம் நீங்க சுயமா ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியாதுன்னு பாசிட்டிவா தான் மாமா சொன்னேன். அதுக்கு அவரு